காங்கிரஸ் அன்றைக்கு அதிர்ச்சி அடைந்தது. திமுக பெற்ற வெற்றி தேசிய இயக்கங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இந்தியாவில் 2 பிரதமர்களை தீர்மானித்த தலைவர் காமராஜர் இந்த வெற்றி இனிமேல் வளரக்கூடாது என்று கருதி 1962 தேர்தலில் எந்த 15 தொகுதியில் திமுக வென்றதோ அந்த 15 தொகுதியில் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று திட்டமிட்டு வேலை செய்தார்கள். ஒரு உண்மையை உங்களுக்கு உரக்க சொல்லுகிறேன். அந்த 15 தொகுதிகளில் திட்டமிட்டு வேலை செய்து அதிலே 14 தொகுதிகளை திமுக தோற்று போனது. அப்போதும் ஒருவர் வெற்றி பெற்றார் என்றால் அவர் கலைஞர் மட்டும்தான் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். எனக்கு தெரிந்த இந்திய அரசியல் கலைஞரை ஏற்காதவர்கள் கூட சொல்லுவார்கள் கலைஞர் ஒரு தோற்காத தலைவர். 57 இருந்து அவர் ஆவை முடிகிற வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். எந்த தொகுதியிலும் எந்த தேர்தலிலும் அவர் தோற்கவில்லை. 1000 பிறை கண்ட இந்திரா தன்னுடைய சொந்த தொகுதி ரெவரேஜில் தோற்றார். அடல் பிகாரி வாஜ்பாய் தோற்றார். ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் அண்ணா தன்னுடைய தொட்டில் பிரதேசத்தில் கலைகள் சிரிக்கிற காஞ்சியில் தோற்றார். 6000 பள்ளிகளை திறந்த இறுக்கத்தோடு காட்சி தருகிறார். இஞ்சி திட்ட குரங்கை போல் இருக்கிறார். நீ வெற்றி பெற்றதற்கு பிறகு ஏன் உன்னுடைய முகத்தில் மகிழ்ச்சி இல்லை? நீ ஏன் இஞ்சி திட்ட குரங்காக இருக்கிறாய்? இன்னைக்கு ஒரு செய்தியாளர் என்னிடத்தில் கேட்டார். அவரை கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க. கள்ளக்குறிச்சி போக சொல்லுங்க. வெற்றி பெற்ற 2வது முறையாக நாட்டின் பிரதமராக முடிசூட்டிக் கொண்ட மோடி முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. ஆனால் இந்தியா கூட்டணி இன்றைக்கு அகரம் எழுதிய அண்ணன் ஸ்டாலின் கனிகுலுங்கும் காஷ்மீரில் இருந்து கடல் அலை தாளாட்டுகிற கன்னியாகுமரி வரை என் பெருமைக்குரியவர்களே நடையாய் நடந்து நாசக்காரன் மோடியினுடைய ஆட்சியை அம்பலப்படுத்திய அதிகாரத்திற்கு வராமல் இருக்கின்ற ராகுல் காந்தியினுடைய முகம் ஒரு பூவை போல் மலர்ந்து சிரிக்கிறார்கள். ஆனால் மோடியின் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. என்ன காரணம் என்று நான் இன்றைக்கு புதுக்கோட்டைக்கு வந்ததற்கு பிறகு ஒரு செய்தியாளர் என்னிடத்தில் கேட்டார். கல்யாணம் ஆகிவிட்டது, குழந்தை பிறந்து விட்டது, ஆனால் தகப்பன் முகத்தில் மகிழ்ச்சியே இல்லையே, என்ன காரணம் என்று ஒருவர் கேட்ட பொழுது அதற்கு ஒருவன் பதில் சொன்னான். குழந்தை அவனுக்கு பிறக்கவில்லை என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்றார். குழந்தை தனக்கு பிறக்கவில்லை என்கிற வருத்தத்தில் அவன் இருக்கிறான். ஆகவே இந்த வெற்றி தனக்கு உரியதில்லை என்பது மோடிக்கு தெரியும். வெற்றி பெற்றவர் ராகுல் காந்தி தான் என்பது ஊருக்கும் தெரியும், உலகத்திற்கும் தெரியும். ஆகவே திமுகவினுடைய தேவை தமிழ்நாட்டோடு முடிந்துவிடப் போவதல்ல. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெரிய அறிஞர் திமுகவின் தேவை தேசிய அளவில் மிகப்பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தும் என்று அன்றைக்கு கணித்தார். அவருடைய கணிப்பு பொய்யாகிவிடவில்லை. அதை காலத்தால் இன்றைக்கு அதை உருவாக்கி காட்டினார் அண்ணன் ஸ்டாலின். இந்த வரலாற்று அதிசயத்தை அவர் நிகழ்த்தியதற்கு காரணம் அவர் கலைஞருடைய புதல்வர் என்பதுதான் காரணம். கலைஞர் இதை அன்றைக்கு செய்தார். 1975 பண்டித நேருவினுடைய சீமந்தபுத்திரி இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாளில் சந்தித்து பகை முடித்தவர். 102 அணிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்தவர்.
என்கிற தகுதிக்குரிய இடத்தில் இருந்த நேருவின் மகள் இந்திரா இந்த நாட்டில் எமர்ஜென்சி கொண்டு வந்தார். அவர் எமர்ஜென்சி கொண்டு வந்த காலகட்டத்தில் கலைஞர் இந்த மண்ணின் முதலமைச்சர். செல்வாக்கு பெற்ற முதலமைச்சர். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு முரண் ஏற்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி அண்ணாவின் பெயரால் கட்சி தொடங்கிய இந்தியா எமர்ஜென்சி அன்றைக்கு ஆதரித்தார். ஆட்சிக்கு ஆபத்து வரலாம், அதிகார கட்டிலில் இருந்து இறங்க வேண்டிய நெருக்கடி வரலாம், ஆனாலும் ஆட்சியே போராடும் பரவாயில்லை, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று முதலமைச்சராக இருந்த கலைஞர் அன்றைக்கு ரிவோக் எமர்ஜென்சி, ரிலீஸ் நேஷனல் லீடர்ஸ், எமர்ஜென்சியை வாபஸ் வாங்கி கைது செய்து கலாக்கிரகத்தில் பூட்டி வைத்திருக்கிற தலைவர்களை விடுதலை செய்ய என்று இந்தியாவில் முதலில் ஒலித்த குரல் அன்றைக்கு கலைஞரின் குரல். 1000 பிறை கண்ட தலைவர்